வெல்கம் பேக் விஸ்வா டாப் நைலில் இந்த நியூ அப்டேட்டோட ஒரு நியூ பேனர் தாங்க வெர்ஷன் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து நானே சொல்கிறேன், ஒரு தரமான பேனல்னே சொல்லலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ளே பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு எந்த பேனலு ஹெட்செட் வைக்கணும், ஆட்டோ எய்மு அதெல்லாம் கிடையாது. ஒரு நேச்சுரலாக நீங்கள் ஒரு ப்ளே பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு பாடி விழுந்தாவே ஹெட்டு மட்டும்தான் விழுகும். நோ எல்லோ, ஒன்லி ரெட்டு. ஓகே, அப்போனா நீங்கள் எந்த ஒரு டேமேஜ் பண்ணாலும் ஃபுல் ஹெட்டு மட்டும்தான் விழுகும். ஓகேங்களா? ஏன்னா நான் டைரெக்டாக உங்களுக்கு ப்ளே பண்ணியே காமிக்கிறேன், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து யூஎம்பி எடுத்து பார்க்கலாம். யூஎம்பி எடுத்து அழுத்தலாம். ஓகேங்களா? யூஎம்பி எடுத்துக்கலாம். அப்புறம் எஸ்கேஎஸ்சி நம்ம வந்து இப்போ செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணனால அதையுமே நம்ம இதில் ப்ளே பண்ணல. நீங்கள் உங்களோட செட்டிங்ஸை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இது ஐடி பேன் ஆனால் என்னோட யூடியூப்பையே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட போய்க்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் யூஸ் பண்ணுற பொறுத்து இருக்குது இந்த பேனலை. ஓகே, ஒரு தரமான பேனல்னே சொல்லலாம். இதில் வந்து நம்ம பாடி ஃபுல்லாகவே இந்த இது க்ரீன் கலர் அண்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி கூட வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ரோஸ் கலர் வச்சுருக்கோம். ரோஸ் கலரில் பாடி ஃபுல்லாக காமிக்கும், ஆனால் நம்ம பாடி டைரெக்டாக காமிக்கும். ஓகேங்களா? ஓகே, பாருங்கள் என்ன அடி அடிக்கிறேன். யூஎம்பிலே பாருங்கள் ஃபுல் ஹெட்டு விழுகுது. எந்த கன்று வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் ஒரு தரமான அடின்னா அது நம்ம யூஸ் பண்ணுறோட பேனல் தான். ஆனால் இதை வந்து ஆட்டோ எய்மி கிடையாது. இப்போ நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஃப்ரீ ஃபயர் நார்மல் ஐடியா இருக்கட்டும், எதில் ப்ளே பண்ணுறீங்களோ அதே மட்டும் இதில் ப்ளே பண்ணிங்கன்னா ஃபுல் ஹெட்டு டார்க்காக ஹெட்டு தான் விழுகும். நீங்கள் ஒரு கால்லேருந்து டேமேஜ் ஆனாலும் சரி, பாடியில் டேமேஜ் ஆனாலும் சரி, சப்போஸ் நீங்கள் அழுத்தி ஹெட்டுக்கு ஏற்றினாலும் சரி, ஆனால் நீங்கள் எதில் டேமேஜ் பண்ணாலும் ஃபுல் ஹெட்டோடு தான் விழுகும். ஓகேவா? இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது தக்க தெளிவாக சொல்லிட்டு நல்ல தெளிவாக கேளுங்க. ஓகே, எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லிடுவாங்க. இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பாருங்கள் ஃபஸ்ட் லிங்கே கொடுத்துருங்க, சப் அதை லைட்டாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் டைரெக்டாக க்ரோமுக்கு போகும். ஓகேங்களா? இது மட்டும் பேஜ் வந்துடும். இதில் வந்து என்ன இருக்குது, அன்லாக் லிங்க்கு கம்ப்ளீட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கு. ஓகேவா? அப்போனா ஃபஸ்ட்டு லிங்க்கு கிளிக் பண்ணால் டைரெக்டாக நம்ம சேனல் போகும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணி பெல் ஆல் கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் டைரெக்டாக வெளியில் வந்துடுங்க. டைரெக்டாக மினிமிக்ஸ் பண்ணிட்டு வந்துடணும். ஓகேங்களா? மினிமிக்ஸ் பண்ணி வந்துடும். டைரெக்டாக மினிமிக்ஸ் பண்ணி வந்துட்டோம்னா ஒன்று ஓகே ஆச்சு, கிளிக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து இன்னும் 2 இருக்குது. அப்புறம் இன்னொன்று கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் இதில் டைரெக்டாக ஒரு வீடியோவுக்கு போகும். இந்த வீடியோவில் ஒரு சின்ன லைக் பண்ணிக்கிட்டு டைரெக்டாக திரும்ப மினிமிக்ஸ் பண்ணிக்கோங்க. மினிமிக்ஸ் பண்ணிட்டு டைரெக்டாக இன்னொரு லிங்க் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதே வீடியோவுக்கு தான் போவோம். அதில் போயிட்டு அதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு டைரெக்டாக மினிமிக்ஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. இதில் வந்து அன்லாக் லிங்க்குன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வந்து டவுன்லோடு லிங்க்கு போயிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து பேனரோட நேமு. டைரெக்டாக இது ஸ்க்ரோல் டவுன் இருக்கா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, மேலே தூக்கி விட்டுட்டே இருங்க, அடியில் வரையும் போங்க. இதில் வந்து ஜெனரேட் டவுன்லோட் லிங்க் இருக்கா, அதை லைட்டாக கிளிக் பண்ணுங்கள். நான் மவுஸே கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துங்க. இதில் ஒரு 14 செகண்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ 8 செகண்டு போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி கரெக்டாக எப்படி டவுன்லோட் பண்ணுறோமோ அதே மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செகண்டு முடிஞ்சிச்சு. கோ டு ஜெனரேட் லிங்க்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஸ்க்ரோல் டவுனோடு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிற சொல்லுது. ஸ்க்ரோல் டவுன்னா கீழே தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், மேலே தூக்கிக்கிட்டே இருந்தோம்னா கீழே வந்து டவுன்லோடு நவுன் இருக்குது. இன்னொன்று டவுன்லோடு ஃபைல் ஃபாஸ்ட் டவுன்லோட் இருக்குது, அதை கொடுக்காங்க. ஆனால் டவுன்லோடு நவுன் இருக்குல்ல, அதை வட்டி கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக டவுன்லோடு ஃபைலை அகைன்னு இருக்கா, அதில் வந்து டவுன்லோட் இருக்கும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு க்ரோமில் வந்து டவுன்லோட் ஆகும். ஒரு 300 சில்லற எம்பி தான். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அது 400 எம்பி ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.